ஐயோ அவன் வந்து முதல்ல இருந்தே ஸ்கூல்லேயே ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர் சார். காலேஜ்லேயும் ஒரு கான்ட்ரவர்ஷியல். நடுவால ஏதோ ஊரை மாற்றிட்டு ஒரு 5 வருஷம் இருந்தா சார். இன்னைக்கு வரைக்கும் எவனையோ ஆட்டையை போட்டுக்கிட்டு குடும்பமும் இல்லை சார். அவனுக்கு மூணு கல்யாணம் பண்ணிட்டான் சார். எதுவுமே செட் ஆகலைன்ட்டு அவனோட 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி ஸ்தானம் மோசமாக இருக்கும். தசாபுக்திகளும் மோசமாக இருக்கும். குறிப்பாக அவனோட லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்கும். என்ன கடவுள் எப்படி பண்ணியிருக்காருன்னா, நல்ல கர்மாவை கொடுக்கறதுக்கு குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதனை படைச்சிட்டார். தீய கர்மா, நீ கஷ்டப்படணும், நீ போன ஜென்மத்தில் என்னென்ன பண்ண, உனக்கு திருப்பி இந்த ஜென்மத்தில் ஒன்று வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்ட்டு சனி, செவ்வாய், ராகு அதையும் படைச்சிட்டார். 22 வயசுலேருந்து ஒரு 31 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தேன் சார். அதுக்கப்புறம் எல்லாம் ட்ராஜடி தான் சார். கையில் அதே கடன் ஆயிடுச்சு. கடனை அடைக்க முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். 25லேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் ஒரு நல்ல தசையா, அருமையான தசைகளா எவன் வரானோ அவன் தான் வந்து ஒன்றில் பண்ணி ஒரு ஜாதகம் வந்தது. சுக்கிர திசை நடக்குது துலாம்புல இருந்து. சனி ராகுவோட சிம்மத்துல சேர்ந்து கோர சனி, சிம்மத்தில் இருக்கிற சனியே கோர சனி. ஏன்னா சூரியனோட வீட்டில் சனி இருக்கக்கூடாது. அவர் ராகுவோட 4 டிகிரி சேர்ந்து உன்னமே ரவுடி பையனோட சேர்ந்து டென்ஷன் ஆகி அந்த 3ஆம் பார்வையை சுக்கிரனை கெடுத்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல போய் அந்த சுக்கிர திசையில கடன் பட்டு விட்டார். பாவத்தோத்தையும் பண்ணிட்டார். எப்படி ஒரு டம்ளர் பால்ல வந்து ஒரு டிராப் விஷம் போட்டீங்கன்னா ஃபுல் டம்ளர் நீங்க குடிக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி. நீங்க எப்ப சார் டாக்டர் பாப்பீங்கன்னு கேட்பேன். சார் ஏதோ ஃபீவர் ஏதோ பார்ப்பேன். ஸோ அது மாதிரி கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப 120 வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வாழ்வியல்ல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கன்ஃபார்ம் ஏதோ ஒரு திசையாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு லக்கியான திசையா இருக்கும். சோ அந்த திசையில ஒரு தொழில் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். சோ அப்போ அந்த டைம்ல பிளே பண்ற நீங்க ஒரு கேரக்டர். சோ அப்போ கம்ப்ளீட்டா அந்த திசை மாத்துதுன்னு சார். ஆமா. எப்படி நாங்க இது மாதிரி கதை நல்லா கேட்டீங்க. இது எப்படின்னா, சில பேர்த்தோட பேசுறப்ப நான் நிறைய என்னத்தோட பேசுறப்போ ஒரு ஆட்டோக்காரரோ ஒரு டெம்போ டிரைவரோ அல்லது மளிகை கடை வச்சிருக்கிறவரோ கேட்குறப்போ, சார் நான் ஒரு 22 வயசுலேருந்து ஒரு 31 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தேன் சார். அதுக்கப்புறம் எல்லாம் ட்ராஜடி தான் சார். கையில் அதே கடன் ஆயிடுச்சு. கடனை அடைக்க முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். எல்லாமே அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த 22 வயசுல 32 வயசு பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு யோகமான கிரகமான திசையோ இருந்திருக்கும். 5ஆம் வீட்டு திசையோ 9ஆம் வீட்டு திசையோ நடந்திருக்கும். அது ஓரளவுக்கு அந்த ஒண்ணுதான் நல்லா அவன் ஜாதகத்திலேயே நல்லா இருக்கும். அந்த பிளானெட் அந்த கிரகம் தான் நல்லா இருக்கும். அந்த டைம்ல ஜம்முன்னு அவன் எடுத்ததெல்லாம் வந்துட்டு நண்பர்களோட ஜாலியா வாழ்ந்துட்டு கையில காசோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வரக்கூடாத திசைகளா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒரு யோகமான ஜாதகங்கிறது என்னன்னா, ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 55-60 வயசு வரைக்கும் அந்த நல்லா சம்பாதிக்கக்கூடிய அடல்ட்டா நம்ம வாழ்ந்து ஒரு ப்ரொடக்டிவா வாழக்கூடிய பருவமாகிய 25ல இருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் ஒரு நல்ல தசையா அருமையான தசைகளா எவன் வரானோ அவன் தான் வந்து ஒரு அவனுடைய துறையில அவனோட தொழில நல்லா முன்னுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு அந்த நேரத்துல சிலதெல்லாம் அச்சீவ் பண்ணி செட் பண்ணிட்டான். அவன் அந்த லெவலுக்கு போயிட்டான் சார். அவன் அப்பவே அவன் அதுலேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா இருக்கான். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல உறவுகள், நல்ல அந்தஸ்து. அவனுமே கொஞ்சம் கிளீன் ஹேபிட் சார். அவனுக்குமே அவன் அப்படிலாம் ஆயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சார், அவன் வந்து முதல்ல இருந்தே ஸ்கூல்லேயே ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர் சார். காலேஜ்லேயும் ஒரு கான்ட்ரவர்ஷியல். நடுவால ஏதோ ஊரை மாற்றிட்டு ஒரு 5 வருஷம் இருந்தா சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எவனையோ ஆட்டையை போட்டுக்கிட்டு குடும்பமும் இல்லை சார். அவனுக்கு மூணு கல்யாணம் பண்ணிட்டான் சார். எதுவுமே செட் ஆகலைன்ட்டு அவனோட 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி ஸ்தானம், குடும்பஸ்தானம், திருமணஸ்தானமும் மோசமா இருக்கும். அடுத்த தசாபுக்திகளும் மோசமா இருக்கும். குறிப்பா அவனோட லக்னம் இருக்கு இல்லையா, நம்ம மகர லக்னத்தை பத்தி பேசணும். இந்த லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்கும். இப்ப என்ன கடவுள் எப்படி பண்ணியிருக்காருன்னா, நல்ல கர்மாவை கொடுக்கறதுக்கு குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதனை படைச்சிட்டார். தீய கர்மா, நீ கஷ்டப்படணும், நீ போன ஜென்மத்தில் என்னென்ன பண்ண, உனக்கு திருப்பி இந்த ஜென்மத்தில் ஒன்று வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்ட்டு சனி, செவ்வாய், ராகு அதையும் படைச்சிட்டார். அந்த சனி, செவ்வாய், ராகு இது சம்மந்தப்பட்டனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எதர் பார்வையிலையோ சேர்க்கையிலையோ பார்த்தாலும் பாதிப்பு தான். சனி 3ஆம் பார்வையை பார்ப்பாரு, 7ஆம் பார்வையை பார்ப்பாரு, 10ஆம் பார்வையை பார்ப்பாரு. செவ்வாய் வந்து 4, 7, 8 எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பார்க்கும். அடிஷ்னலா பாத்தீங்கன்னா செவ்வாய் வெளிவட்ட கிரகமாகிய செவ்வாய், குரு, சனி ஸ்பெஷல் பார்வைகள் உண்டு. சனிக்கு 3, 10 இருக்குது, குருக்கு 5, 9 இருக்குது, செவ்வாய்க்கு 4, 8 இருக்குது. இன் அடிஷன் டு 7ங்கிறது எல்லா கிரகத்துக்கும் ஆப்போசிட் 180 டிகிரிஸ்ங்கிறது எல்லாரும் எப்படி நீங்க என்ன நேரம் 180 டிகிரிஸ் உங்களால பார்க்க முடியுதோ அதே மாதிரி கிரகனாலையும் பார்க்க முடியும், அதோட கதிரை செலுத்த முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த ஒரு தசை நடந்ததுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று ஒரு ஜாதகம் வந்தது, சுக்கிர தசை நடக்குது துலாம்புல இருந்து. சனி ராகுவோட சிம்மத்துல சேர்ந்து
கோர சனி, சிம்மத்தில் இருக்கிற சனியே கோர சனி. ஏன்னா சூரியனோட வீட்டில் சனி இருக்கக்கூடாது. அவர் ராகுவோட 4 டிகிரி சேர்ந்து உன்னமே ரவுடி பையனோட சேர்ந்து டென்ஷன் ஆகி அந்த 3ஆம் பார்வையை சுக்கிரனை கெடுத்து, துலாமில் இருக்கிற சுக்கிரனை கெடுத்து, அவர் அந்த சுக்கிரனே வந்து ரிஷபலக்கணத்துக்கு அதிபதியாக போயிடுறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் அதிபதியிலே போய் அந்த சுக்கிர திசையில கடன் பட்டு விட்டார். இருக்கிற இடம் 6 ருணச்சத்ரு பாவன்ட்டு அதை வலுத்துட்டார். பாவத்துவத்தையும் பண்ணிட்டார். எப்படி ஒரு டம்ளர் பாலில் வந்து ஒரு டிராப் விஷம் போட்டீங்கன்னா ஃபுல் டம்ளரை நீங்க குடிக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி அந்த சனியின் 3ஆம் பார்வை, அது கோர சனி ராகுவோட சேர்ந்து பேயாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தப்பான கர்மாவை கொடுக்கக்கூடிய அந்த சனியால் சேர்ந்து தப்பான டெசிஷன் எடுத்து நல்ல ஒரு உத்தியோகத்துல வெளிநாட்டுல இருந்த ஒருத்தர் அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் தொழிலதிபர் ஆகலான்னு வந்து சம்பாரிச்சதெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட இந்த சிவாஜி படம் ஒன்று வந்தது பார்த்தீங்களா, இந்த ரஜினிகாந்த் படம், அது மாதிரி ஆயிட்டார். அதான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்ன, நீ சனியோட சொன்னீங்க, சனியோட பார்வை எப்பவுமே தப்பு தானுங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு விதி விலக்கு ஏதாவது? எதுவுமே இல்லை. அது வந்து குருவால் பார்க்கப்பட்ட சனி, பௌர்ணமி சந்திரனால் சேர்க்கப்பட்ட சனி, புதனோட சேர்ந்த சனி, அல்லது கேதுவால் ஓரளவுக்கு நல்ல ஒரு அதோட பாவத்துவத்தை குறைத்த சனி பார்வை கொஞ்சம் கெடுக்காது. அப்படி இப்ப நீங்க குரு பாக்குது அப்படின்னா ஆதிபத்தியத்தை கம்மி பண்ணுமா சார்? ஆதிபத்தியத்தை கம்மி பண்ணாது. ஆதிபத்தியத்துக்குள்ள இதுக்குள்ள போக வேண்டாம். அந்த சனியின் பார்வை கெடுக்குமா கொடுக்குமாங்கிறது தான் நான் கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா சனி ராகுவோட சேர்ந்து பாக்குறது உங்களை வந்து கல் எடுத்து அடிக்கிற மாதிரி. இதே சனி குருவால் பார்க்கப்பட்ட சனி அல்லது குருவால் சேர்ந்த சனி உங்களை 3ஆம் பார்வை இதே மாதிரி பாக்குதுன்னா பஞ்சு மேல அடிக்கிற மாதிரி. பூக்களை வீசலாம், பூக்களை வீசலாம், அடிக்காது, அப்படியே பழகிக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி முக்கியம். லக்னாதிபதி முக்கியம். லக்னம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்ன, ஸ்தானபலம், ஆட்சி, அதுலயும் நிறைய விதிவுகள் இருக்கு. சுப கிரகமா இருந்தா ஸ்தானபலம் இருக்கிறது நல்லது. இதே பாவகிரகமா இருந்தா மறைந்து இருக்கிறது நல்லது. ஏன்னா பாவகிரகம் தான் எப்படி இருந்தாலும் பாவகிரகம் வலுக்கூடாது. பாவகிரகம் மறைந்து தான் வலுக்கணும். அதெல்லாம் நிறைய சூக்ஷம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ்ட். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நிறைய தடவை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தசை மாறுறதுக்கு முன்னாடி ஜோதிடர் போய் பார்க்கணும். ஏன் அது வந்து நம்ம வீட்லயே சொல்லுவாங்க, தசை முடிய போகுது, குரு பலன் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தசை முடியும் போதும் நான் அதுல வித்தியாசப்படுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப கஸ்டமர் சார் நல்லா சொன்னீங்க, நல்லா புரிஞ்சு, அடுத்து எப்போ சார் பார்க்கணும் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க அடுத்த தசைக்கு வாங்கலாம் சொல்ல மாட்டேன். அடுத்த தசையில நல்ல தசையா இருக்கிறப்ப அவனே நல்லா பண்றப்போ அவன் எதுக்கு வந்து என்ன பார்க்கணும், நீங்க எப்போ சார் டாக்டர் பார்ப்பீங்கன்னு கேட்பேன். சார் ஏதோ ஃபீவர் ஏதோ. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்லை, நம்ம பண்றது ஜெயிக்குமா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது, சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கு, கிளாரிட்டி பத்தல, கேட்கணும்னு நினைக்கிறப்ப வாங்க. தசாபுக்தி மாறு. கம்ப்ளீட்டா என்னோட ஐடியாலஜி பத்தி என்ன, கம்ப்ளீட்டா ஒரு கேரக்டர் செக்ஷன் வந்து கன்ஃபார்ம் அது பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேதசம் நடக்குது, இப்போ ஒரு கேரக்டர்ல இருக்கும். அடுத்து சுக்கரன் கண்டிப்பா 20 வருஷம் சுக்கர தசை ஒரு கம்ப்ளீட்டா மாறுமா என்னங்க. இப்போ திடீர்னு நான் தூங்கிட்டே இருப்பேன், 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், டைரி எழுப்போம் போய் எந்திரிக்கவே முடியாது. திடீர்னு ஒரு டைம்ல சுறுசுறுப்பா எந்திரிக்க அமைச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்கா நைட் சாப்பிட்றது குறைப்போம், ஆட்டோமேட்டிக்கா காலை எழுப்பி விட்டுரும், அல்லது நம்ம 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுப்போம். அந்த காலை கடமை பண்றதுக்காகவே எந்திரிச்சிருவோம். எதையோ ஒன்று பண்ணுவோம், நாம பண்ணி காலையில் எந்திரிச்சிருவோம். என்னடா இப்படி எந்திரிச்சுலாம் வாக்கிங் போறோமே, டென்னிஸ் விளையாடுறோமே, என்ன நடக்குது நம்ம கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட புக்தி போயிட்டு இருக்கும். செவ்வாய் வந்து இந்த பிசிக்கல் எஃபோர்ட் போய் ஜிம்ல போய் பே பண்ணி நான் இங்க இருந்து உடம்புல வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லி ஜிம் பண்றது. சோ இதெல்லாம் அந்த காலெல்லாம் எப்பவுமே பிளான் பண்ணலாம். எப்போ செயல்படுத்த முடியும்னா அதோட ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா குருவோடது வேணும் இல்லைங்களா? குருவது வேணும். அப்புறம் 12ஆம் பாவம் வேலை செய்யணும். முடிவா குறிப்பா புதன் வேணும். புதன் தான் வந்து படிப்பு. குரு வந்து பாத்தீங்கன்னா தனகாரகன் தான். குரு வந்து பாத்தீங்கன்னா ஐயர், ஒரு விஸ்டமு, ஞானத்தை பெறக்கூடிய விஷயங்கள். அந்த காலத்துல ஆசிரமத்துல போயோ ஒரு குருகுலத்துல போயோ படிச்சு ஞானிகிட்ட படிச்சுக்கிறது, அது மாதிரி விஷயம் குரு. இப்ப இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில நான் போய் ஒரு மாஸ்டர்ஸ் பண்றேன், நான் போய் நெக்ஸ்ட் ஒரு லெவல் ஒரு சர்டிபிகேஷன் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறதுலாம் புதன் தான். ஸோ புதன் சம்மந்தப்பட்ட எப்படி சார் இதுக்கு மேல படிப்பானா, யூஜி முடிச்சுட்டான் பிஜி பண்ணுவானான்னு நிறைய பேர் கேட்பாங்க. புதன் சம்மந்தப்பட்ட புக்திகள் வருதா, அல்லது கமர்ஷியலா தொழில் வேலைங்கிற மாதிரி தசாபுக்திகள் தான் வருதா, எந்த கிரகம் வந்து ஆளுதுன்னு பார்த்து, இல்லைங்க படிப்பு முடிஞ்சிருச்சுங்க, உண்மையில அவரால் படிக்க முடியாதுங்க, படிக்க மாட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஆமாங்க, பையனுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கிறான், பட் எனக்கு ஒரு ஆதங்கம் படிக்கணும்ன்ட்டு அதில் தான் கேட்டேன்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆனாலும் அந்த புதன் நல்லா இருந்து அந்த புதன் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் வரும்பொழுது படிப்பாங்க. திடீர்னு பிஹெச்டி பேப்பர் போட்டு பண்ணுவாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன், அந்த புதன் வந்திருக்குமே அந்த டைம்ல ஏதோ பண்ணியிருப்பீங்க மாதிரி தெரியுதுன்னா, ஆமாங்க, நீங்கள் வந்து யாருமே நினைக்காம நானே நினைக்காம போய் அந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி வாங்கினேன், 2 இயர்ஸ் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் கடவுளோட பிளான். நம்ம எந்த தசையில் எந்த பண்ணணும், எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிறது
நாம நினைக்கப்படுறது கமிங் பேக் டு த ஓல்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், எல்லாமே நிச்சயிக்கப்பட்டது, ஆல்ரெடி ப்ரீ பிளான். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதை நம்ம வாழ்றோம். ஸோ இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு என்னன்னா, நீங்க எதுக்கு அழட்டிக்காதீங்க, நீங்க செல்ஃப் கில்ட்டுக்குள்ள போகாதீங்க. அடரா அந்த விஷயம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டேன், 25 வயசு கொஞ்சம் உருப்பட்டு இருக்கலாமே, நம்ம பண்ணி இப்போ கஷ்டப்படுறேன்னு நம்ம ஃபீல் பண்ணாதீங்க. அதே சமயத்துல நம்ம போட்டு பிளேமும் பண்ணாதீங்க. அவனாலதான் நான் கெட்டேன், எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க அண்ணன் சரியில்லை, என்ன பார்ட்னர் என்ன ஏமாத்திட்டான், இதுவும் பிளேமிங் பண்ண வேண்டாம். இது எல்லாமே பார்ட் ஆஃப் த இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே கேட்கறது என்ன கேட்கறது அதான் சார். சார் அதே மாதிரி சொல்லிருந்தீங்க. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம வாழ்றதோ நம்ம என்னென்ன கேரக்டர் பண்றோங்கிற ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற தெள்ள தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ மேக்சிமம் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஜோசியை வந்து நான் நினைக்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜோசி அறிவு வேணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க கூட சமயத்துல அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க இப்போ ஜோதிட கிளாஸ் சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்ப என்னன்னாங்க, தன்னை அறியக்கூடிய ஒரு சாஸ்திரமா தான் நான் ஜோதிடத்தை பாக்குறேன். இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் என்று சொல்லப்படுகிற பலாபலன்கள் சொல்றது வந்து செகண்டரியான ஒரு விஷயம், இரண்டாவது ஒரு பை ப்ராடக்ட் சொல்றோம். முதல்ல என்ன ஒரு இந்த ஜோதிட சாஸ்திரத்து மூலமா நீங்க என்ன பயன் பெறலாம், இப்ப எப்படி அறிவியல் மூலமா நம்ம பயன்பெறோம், மொபைல் ஃபோன் டெக்னாலஜி மூலமா பயன் பண்றோம், மெடிக்கல் எக்ஸ்பான்ஷன் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலமா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் இருக்கு, நம்ம ஆயுசு நீடிப்பு வருது, நிறைய இருக்கு. அதே மாதிரி ஜோதிடத்தினால என்ன சார் இந்த ஹியூமன் பீயிங், இந்த மனித குலத்துக்கு என்ன வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. தெரியாதுங்கிறதா உண்மை. என்னன்னா, உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கு, உங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் வரும். நேச்சுரலா உங்களுக்கும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லா வரும், உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் நல்லா வர்றது நீங்க பரிபூர்ணமா பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் பலமா இருக்கு, சுக்கிரன் சரியா இருக்காது, அவர் ஒரு மோசமான ஒரு சுமாரான திசையில ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. சுக்கிரன் சரியா இல்லாமல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து அது ஒரு ஆரிய பவன் சரணபவன் மாதிரி ஒரு இது வராது, சரியா வராது. இதே வந்து செவ்வாய் பலமா இருக்கிறதுனால கேட்ரிங், சூடா விற்கும் பொருட்கள், போண்டா டீ, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கஃபிடேரியா, இதெல்லாம் நல்லா வரும், லாபம் வரும். நீங்க அவர்கிட்ட சொன்னா, நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அதுலயே ஆமீங்கன்னு. ஒரு வருஷம் கழிச்சு பாக்குறாரு, சார் நீங்க அருமையான பிராண்ட் கொடுத்தீங்க, அதுல இருந்து தான் கடனே அடைச்சு, நான் இதுல விடுறதா அதுல பிடிச்சிட்டேன், நான் நல்லா போகுது சார், சூடா எது கொடுத்தாலும் விற்குது சார், எனக்கு ப்ராஃபிட் வருது சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் கர்மா. ஸோ உங்களோட பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு என்ன வரும் எது வராது. ஏன்னா ஒரு டைம் தவறு போய் செஞ்சு நம்ம வந்து வாழ்றதுக்கு நம்ம 1000 வருடங்கள் வாழ போறது இல்லை. நம்ம வந்து 70-80 வருஷம் தான் வாழ்றோம். அதனால நமக்கு 30-35 வயசுல நம்ம இருக்கிறோம்னா இன்னும் ஒரு 30 வருஷம் தான் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்க போது, ஒரு தொழில் இருக்க போது, அதுக்கப்புறம் நம்ம ஓய்வு எடுக்க போறோம், ரிட்டையர் ஆக போறோம். அந்த 30 வருஷத்துல வந்து தவறுகளே செஞ்சுட்டு இருந்தா எப்படி, எக்ஸ்பெரிமெண்டேஷனே பண்ணிட்டு இருக்க முடியுமா? எப்பதான் சம்பாதிக்கிறது, எப்பதான் செட்டில் ஆகுறது? அதனால நமக்கு எது வரும் எது வராது, எது நமக்கு பிராப்தம், எது கர்மாவின் அடிப்படையில நமக்கு யோகமா இருக்குங்கிறது தெரிஞ்சு பண்ணிக்கிறதா. நீங்களே செய்யறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பிளாங்கா இவர் சொல்லிட்டாருன்னு நீங்க பண்ண வேண்டியது இல்லை, நீங்க செய்யறப்பவே அது தெரிஞ்சிடும், அது கரெக்டா அவர் சொன்னது கரெக்டா இல்லையான்ட்டு. அதெல்லாம் தெரிவதற்கு நீங்களே கத்துக்கலாம் ஜோதிடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பேசிக் கோர்ஸும் பண்ணுறோம், அட்வான்ஸ் கோர்ஸும் பண்ணுறோம். நீங்கள் அதில் நீங்கள் என்ரோல் ஆகும் பொழுது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னத்தை யார் பார்க்குறாரு, என்ன தசாபுக்திகள் போகுது, முதல் தசை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன தசை முதல் வரும், என்ன நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் பிறந்தா எத்தனை % ஆஃப் தசை இருப்பாக இருக்கும், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கரைச்சி குடிச்சுக்கலாம். இது வந்து பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், உங்க மனைவிக்கு தெரிஞ்சுக்கலாம், உங்க குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துலயுமே நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி ஜாதகத்தை பார்த்து நீங்களே பலன் சொல்ற அளவுக்கு போய்க்கலாம் பேசிக்ல. அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டா சில யூனிக்கான ஜாதகங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்றது, தசாபுக்திகள்ல நம்ம டீப்பா போறது, எந்த தொழில் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில போறதுக்கு அட்வான்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நேரங்களே உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து இப்போ பேசிக் கிளாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சாரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா பேசிக்ல வந்து அவர் சொன்னா நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய வீட்டில் பேசியிருக்கோம். வேதிக்கில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சாரி சொல்லியிருக்காரு. இப்போ கூடி நம்ம பேசணும் விட கூடி அவ்வளோ யூனிக்கான விஷயம் தான். ஸோ அவர் பேசிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. நேர்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனும் நம்மளோட இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியன் பேஸ் ஆரிஜின் இருக்கிறவங்களை தாண்டி இப்போ மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஈரானியன் போன வாரம் பார்த்தாங்க, நெதர்லாந்து லேடி ஒருத்த பார்த்தாங்க. அதாவது இந்தியன் ஆரிஜினே கிடையாது,
ஆமா சார். இப்ப நிறைய அஸ்ட்ராலஜி வந்து நிறைய உண்மையா சொல்ல போனா அப்டேட் நிறைய போய் இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து பார்க்க கூடாது. பட் அவங்க நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க இருக்காங்க. நம்ம மந்த்ரா டிவிலயே வந்து நிறைய முஸ்லிம்ஸ் வந்து பாக்குறாங்க. அது வந்து ஒரு இதாதான் பண்றாங்க. கிறிஸ்டின்ஸும் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த ஜோதிடம்ங்கிறதுங்க அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜியோ புரிஞ்சிருச்சு சார். என்னன்னா இது வச்சுதான் பிளான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த ஜெனரேஷன்ல புரியுதுங்க. அதே சமயத்துல இது வந்து ஒரு ரிலீஜியனோ ஒரு மதம் சார்ந்த விஷயம். அதுதான் ஃபேக்ட். எப்படி யோகா முறை யோகாசாசனங்கிறது எல்லா மனிதர்களும் செய்து அவங்க மனதை பக்குவப்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கும் கெட்ட விஷயத்திலிருந்து வெளியில வந்து ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு யோகாசனம் மதம் சார்ந்த ஒரு விஷயமா இல்லாம யோகா சொல்றோமோ அதே மாதிரி ஜோதிடம்ங்கிறது ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் ஒரு இன்ஜினியரிங் ஒரு சிவில் இன்ஜினியரிங் மாதிரி அதுவும் ஒரு துறை தான். கண்டிப்பா புரியுதுங்களா? அதனாலதான் நான் வந்து அது வந்து ஒரு கடவுளுக்கு ஒப்பிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு சாமி படம் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றது இல்லை. இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் தான். நம்ம வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷன்லையும் நிறைய ஜாதகம் பார்த்து அல்லது நிறைய வேலைகள் செய்து நிறைய ப்ராஜெக்ட் செய்து ஒரு டாக்டர் 1000 பேஷண்ட்டை பார்த்து நல்ல ஒரு கைராசியான டாக்டர் ஆகுறாரோ அவர் 20 வருஷம் அனுபவம் பெற்று பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது உங்க சிம்டம்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு நோய் டயக்னோசிஸை செக் பண்ணி நோய்க்கு தகுந்த மாதிரி அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை காப்பாற்றுறவர அதே மாதிரி நம்ம ஒரு 20 வருஷமா இதே ஜோதிட விஷயம் கர்மா எப்படி செயல்படுது போன ஜென்மத்துல செய்த கர்மா உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து உங்க கிரகங்கள் உட்காந்துருக்கு என்ன தசாபுக்தியில் போயிட்டு இருக்கு எந்த தசையில அடக்கி வாசிக்கணும் எந்த தசையில நல்லா வேகமா போகணும் எந்த தசையில ஜெயிப்பீங்க எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த டைம்ல வாங்கணும் எந்த டைம்ல விற்கணும் எந்த டைம்ல வெளிநாடு பிளான் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா நான் எதையுமே மாற்ற முடியாது. உங்களுக்கு என்ன பிளான் இருக்குதுங்கிறது காமிக்கிறப்ப நீங்க மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பிளானிங் செட் ஆயிடும். பிளானிங் தான் லைஃப். இப்போ நம்ம பிளான் இல்லாம யாருமே பண்ண முடியாது. இப்போ வீடு கட்டுறதுனால ஒரு பிளான் வேணும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால பிளான் வேணும் ஒரு வேலையை தேடுறதுனால ஒரு பிளான் வேணும் இங்கிறது ஒரு டூர் போறோம் ஒரு பிக்னிக் போறதுனால ஒரு பிளான் வேணும். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம் லஞ்ச் எங்க சாப்பிட்றோம் எங்க போய் இறங்குறோம் அங்க செக்இன் நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோமா திரும்பி வர்றதுக்கு கொடுத்துருக்கோமா என்னது அந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்கா நம்ம கிட்ட பணம் இருக்கா கூகுள் மேப் என்ன காமிக்குது இத்தனை பாக்குறோம் இல்லையா? ஸோ பிளானிங் தான் லைஃப். ஸோ பிளானிங்க்கு தேவையான ஒரு சாஸ்திரம் தான் வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரமோ அது வந்து கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரு என்ன கொடுப்பனை கொடுத்துருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகும்போது எதிர்நீச்சல் பெற வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவையில்லாத பண செலவு சமய செலவு பண்ணி வாழ்க்கையில லொந்து நூடுல்ஸ் ஆகாம எது நமக்கு வருமோ அதை மட்டும் செஞ்சு நல்லபடியா வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். அது நீங்களே கத்துக்கும் பொழுது நீங்களே வந்து உங்களுக்கு எது வரும் வராதுன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை புரிந்தவராகவும் உங்களை பற்றி நீங்களே புரிந்த ஒரு மனிதராகவும் வாழ முடியும். சூப்பர் சார். ஏன்னா எங்களுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து அதாவது ஜோதிடம் பத்தியும் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய சூட்சமத்தை பத்தியும் நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. நேயர்களே இது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நீங்கள் நல்ல அருமையான கேள்விகள் பொறுமையா கேட்டீங்க. கண்டிப்பா நேயர்களுக்கும் நம்ம ஆன்மீகம்னா என்ன ஆன்மீக தேடுதல்ல வந்து எங்கெங்க விடை கிடைக்குது ஜோதிட சாஸ்திரம் வந்து எப்படி விடைகள் கொடுக்குது கடவுளுக்கு எதிரான விஷயம் இல்லாமல் கடவுளோட சார்ந்த ஒரு விஷயமா தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கணுமே ஒழிய வேற ஒரு மூட நம்பிக்கையில போய் இப்ப நம்ம போய் குழப்பிக்க வேணாங்கிறது நம்ம தெளிவா நீங்க கேள்வி கேட்டீங்க. மீண்டும் மட்டும் சந்திப்போம். நன்றி.